கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு லக்ஸரி பங்களா தான் சேலுக்காக பார்க்குறோம். இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு, டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, வெளியில் நீங்கள் வெஹிக்கிள் நிறுத்திக்கலாம், குழந்தைங்க வெளியில் ஃப்ரீயாக விளையாடலாம், சைக்கிள் ஓட்டலாம், எந்த வெஹிக்கிளும் ஃபாஸ்ட்டாக வரமாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம எதுவும் போக முடியாது. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வண்டி நிறுத்தினா திருப்பி ரிட்டன் இப்படியே திரும்பி போகணும். வழி இதுக்கு இருக்குன்னு அப்படியே போய்க்கலாம், அது ஒரு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி எதுவும் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. 30 ஃபீட் ரோடு, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் இருக்குது ஸ்ட்ரீட்டுக்கு. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங் வீடு. ஃப்ரண்ட்டோட எலிவேஷன் நான் காமிக்கிறேன். இதான் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு லக்ஸரி ஃபினிஷிங்கு. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். 39 அடி ஃப்ரண்டேஜ், லேண்டட் ஏரியா வந்து 39 அடி ஃப்ரண்டேஜ், 75 அடி லென்த்து, அதாவது 2925 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நியர்லி 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது லேண்ட் ஏரியா. பில்டப் 5500. முன்னாடி சின்னதாக ஒரு கார்டன் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பில்டிங்க்கு கலருக்கு ஏற்ற மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கேட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கார் ஏறுறதுக்கு தனியாக ஒரு கேட்டு, நடந்து போகும்போது இந்த கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு கேட்டு, இது எல்லாமே கார் வந்து ஏற்றுறதுக்காக கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். இந்த கார் பார்க்கிங் ஏரியா காம்பவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதுலேயும் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயும் நல்லா வந்து பங்களாவோட இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது நிறைய. கார் பார்க்கிங் ஏரியா இங்கே வருது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு காரு, பின்னாடி ஒரு கார் நிறுத்தலாம். இங்கே ஒரு காரு, இங்கே ஒரு கார் நிறுத்தலாம், அங்கேயும் ஒரு கார் நிறுத்தலாம். மொத்தம் நீங்கள் பெரிய காரே நீங்கள் வச்சுருந்தாலும் மினிமமாக நீங்கள் பார்த்தா கூட தாராளமாக நீங்கள் 3 கார் ஃப்ரீயாக நிறுத்தலாம். மினிமம் 3 கார் நிறுத்தலாம், வெளியில் 2 கார் நிறுத்தலாம். அதில் கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம போகலாம், நடந்தே போகலாம். நீங்கள் ஃப்ரீயாக வந்து நடந்து போகிற மாதிரி தான் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த பைப் லைனுக்கு எல்லாமே கீழே இந்த சைடில் வந்துட்டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் வாட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் சுற்றி காமிக்கிறாரு. இது பின்னாடி சர்வெண்ட் யாராவது உள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வழி வந்து இந்த பக்கம் இருக்குது. நல்லா வந்து ஸ்டீலில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. கீழே வந்து ஷீட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி, ஏன்னா பூச்சிங்க எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. வெளியில் நான்வெஜ் வாஷ் பண்ணும்போது வெளியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சர்வெண்ட்டோட பாத்ரூம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, இங்கே இன்னும் கொஞ்சம் கேப் பெருசாக கொடுத்துருக்கலாம் சுற்றி வர மாதிரி. போன தடவை கட்டின வீட்டில் கொடுத்தாங்க, பட் இந்த தடவை வந்து அவர் கொடுக்கல. கண்டிப்பாக அது மைனஸ் பாயிண்ட்டு. யாருமே உள்ளே இந்த பக்கம் கஷ்டப்பட்டு தான் வரணும், அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே வர முடியாத ஆள் இந்த பக்கம், அப்படியே தான் வெளியில் வரணும். இங்கே வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டன் கொடுத்துருக்காங்க. இது கார்டன் ஏரியாங்க. கார்டன் வியூ வந்து அப்படியே டைனிங்லேருந்து வியூ வரும். டைனிங் ஏரியா இது. ஆக்சுவலாக உள்ளேருந்து காமிக்கிறேன் நான். டைனிங் ஏரியா நல்லா கிரில் கேட் போட்டு சேஃப்டிக்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே சின்ன வந்து ஒரு கார்டன் ஏரியா. இங்கே வந்து இங்கே மோட்டர், இதில் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் சின்னதாக வந்து ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. சின்ன கார்டன் ஏரியாவிலும் இங்கே சம்பு இருக்குது. நம்ம இப்போ வந்து அவுட்டர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். நம்ம இப்போ உள்ளே போகலாம். இது ஃப்ரண்ட் வியூ. இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ரூஃப் ஹைட்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே ஒரு டீ வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஒரு ஃபினிஷிங். டீ வுட்டில் டோரு, நல்ல ஒரு நார்மல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே இங்கே வந்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. திறந்து அப்படின்னா நல்லா காற்று வரும். இந்த பக்கமும் கிரில் கொடுத்துருக்காங்க.
ஒரு பக்கம் தான் கிரில். ஏன்னா இங்கே இது வந்து வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது, செக் பண்ணேன். உள் பக்கம் மட்டும் கிரில் இருக்குது. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால், நல்ல பெரிய ஹாலு. மேலே பாருங்கள், இந்த லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்டு, ஃபால் சீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பெரிய ஹால். நீங்கள் ஷோபாலாம் போட்டிங்கன்னா நல்ல பெருசாக தரலாமா, எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஸ்பேசியஸான இடமா இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபிஷ் பாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதாவது இங்கே பண்ணிக்கலாம். இங்கே டிவி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வந்து பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பாருங்கள், நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேலே ரூஃப், இது மேலே லைட்டும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மேலே நான் மேலே வந்து காமிக்கிறேன். அழகான ஒரு டிசைன், பெரிய ஹால். அடுத்தது ஹால்லேருந்து வந்தீங்கன்னா பூஜை ரூம் ரொம்ப நல்லா, எல்லாருக்குமே பூஜை ரூம் வந்து பிடிக்கும். ஈவன் வந்து இந்து ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு பூஜை ரூம் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. டோரே பாருங்கள், டீ கொட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டு, 10 அடிக்கு மேலே இருக்குது. மேலே பாருங்கள். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இது சாமி படம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. நல்லா அந்த ஸ்டேஜ் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் அழகாக இங்கே வந்து பெருசாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலேயே வந்து தேர் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, உள்ளே வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. பெரிய வேறு மெட்டீரியலு. ஏன்னா நீங்கள் இங்கே பூஜை பண்ணும்போது குங்குமம் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பூஜை பொருள் வாஷ் பண்ணோட இங்கேயே நீங்கள் சின்னதாக வாஷ் பண்ணிக்கலாம். படைக்கிறதுக்கு, இலை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டேஜ் மாதிரி போகிறாங்க. இந்த ட்ரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மார்பிள் அண்டு கிரானைட் போட்டு வீடு கட்டிருக்காங்க. டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹால் பார்த்தாச்சு, ஒரு பெரிய ஹால் ப்ளஸ் பூஜை ரூம் பார்த்தாச்சு. உள்ளவே லிஃப்ட் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டுக்குள்ளவே லிஃப்ட் இருக்குது. இது பாருங்கள், கிச்சன் ஏரியா போகிறதுக்கு அழகாக இந்த வுட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. வுட்டில் டிசைன் பண்ணி லைட்டிங் அதில். உள்ளே வந்தோடனே இந்த சைடில் வந்து லிஃப்ட் இருக்குது. மொட்டை மாடி வரைக்கும் லிஃப்ட்டு போகும், பார்த்துடலாம். இது டைனிங் ஏரியா. மேலே அந்த லைட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். நல்லா அழகாக ஒரு டிசைன் லைட் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இங்கேருந்து இந்த கார்டன் வியூ, நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்டன் வியூக்கு இந்த டோரை நீங்கள் ஃபுல்லாகவே திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கார்டன் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இது டைனிங் ஏரியா. அப்படியே நம்ம வந்து மாடுலர் கிச்சனும் பார்க்கலாம். டைனிங்கில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து இங்கே வந்து மாடுலர் கிச்சனும் அழகாக வந்து போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன், தேவையான அளவு கபோர்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வுட்டு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து வுட்டில் வந்து பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள். இங்கேயும் வந்து கபோர்டு வந்து நல்ல கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பெரிய பெரிய கபோர்ட்ஸ், மேலேயும் நிறைய வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவன், மிக்ஸி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பாருங்கள் கபோர்ட். அது மாதிரி இங்கேயும் ஒரு கபோர்ட் இருக்குது. கிச்சனில் ஒவ்வொரு மெட்டீரியல் கூட நீங்கள் வெளியே வைக்க வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் அழகாக வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் சொன்னது கிச்சன்லேருந்து லேபர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்காக நான் வெளியிலேருந்து காமிச்சேன். இந்த டோர் தான். இங்கே பாத்ரூம் நான் காமிச்சிருக்கேன். சர்வன்ட்லேருந்து உள்ளே வரணும் அப்படின்னா இந்த பக்கம் உள்ளே வந்துக்கலாம். அப்படியே இந்த சைட் போகலாம். கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் பாத்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே டாய்லெட்டு, ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க.
நல்ல ரூஃப் ஹைட்டு, ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜாக் அண்ட் ஜில்லில் தான் நீங்கள் பெட்ரூம்லேருந்து உள்ளே வரலாம். நான் அப்படியே பெட்ரூமில் வெளியே காமிக்கிறேன். பெட்ரூமில் வந்தாச்சு. இதுலேயும் ஃபால் சீலிங் பாருங்கள். லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கபோர்ட்ஸ் நிறைய வந்து ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மேலேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேக்கப்புக்காக ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளாஸு. நல்ல ஒரு பெரிய கபோர்டு. அடுத்து இங்கே வந்து ஜாக் அண்ட் ஜில் பாத் சொன்னோம் இல்லைங்களா, பெட்ரூம்லேருந்து வரலாம். பெட்ரூம்லேருந்து பாத்ரூமுக்கு வரலாம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே போகலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். எப்படி இருக்குன்னு எல்லாமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலு. இதுலேயே பாருங்கள் லைட்டிங், 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருந்து லைட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. பெரிய பால்கனி, நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க யாரும் வந்து உள்ளே எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க கிரில் கேட்டு. இந்த பெட்ரூம் ரோட் வியூ பால்கனியோட ஒரு பெட்ரூமு. எல்லா பெட்ரூமே வார்ட்ரோப் நல்லா பண்ணியிருப்பாங்க. பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. இது மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம் நல்லா பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப். இது திறந்தாலே வந்து எத்தனை ரோ கொடுத்துருக்காங்க. திறந்தாலே லைட் எரியும். நான் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள், லைட் எரியும். அது மற்ற டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸில் வந்து தெரியும். க்ளோஸ் பண்ணால் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். திறக்கும்போது எப்போ நீங்கள் திறந்தால் லைட் எரியும். அது மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம், அட்டாச்சு பாத்து. இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க. கிளாஸ், பெரிய கிளாஸு. அடுத்து இங்கே ஸ்டோரேஜ், மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. பாத்ரூமில் டாய்லெட் தனியாகவும் வாஷ் பேஷன் தனியாக ப்ளஸ் ஷவர் ஏரியாவுக்கு உங்களுக்கு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் இருக்கிறவங்க இது மாதிரி தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம காமிக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, ரோட் வியூ பால்கனி. இது வந்து ரோட் வியூ பால்கனி. ஃபேன் போட்டிருக்காங்க. நல்லா ரோட் வியூ பால்கனி. அழகான ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ரோட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட் வியூ இது எல்லாமே லைட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடமே ரொம்ப ஸ்பேசியஸான இடம். நீங்கள் அழகாக வந்து உங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது. அடுத்து இது ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். கீழே பார்த்த மாதிரி தான். இந்த பாத்ரூம்லேயும் பாருங்கள், அழகாக வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க கிளாஸில். நல்ல ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டான ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்காக. ஃபால் சீலிங் எல்லாமே ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான ஒரு டிசைனு. ரொம்ப கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொட்டாமல் அழகாக ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. இங்கே வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப், இங்கே மேக்கப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கம்ப்யூட்டர் டேபிள். ஃபோர்த்து பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 4th பெட்ரூம். இதில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பால்கனி. இங்கே வார்ட்ரோப், அட்டாச்சு பாத்ரூம் உள்ள இருக்குது. இந்த பார்சலிங் பாருங்கள். எல்லாமே அந்த ஒயிட்டை வந்து
எல்லாத்துலேயுமே ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரே வந்து எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு, கலர் கலராக பண்ணாமல். இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். வாஷிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிரில் போட்டு சேஃப்டிக்காக அழகாக க்ளோஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். உள்ளே வந்து பாத்ரூம் அட்டாச்சு. எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் இதையும் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் கொடுத்து. ஷவர் ஏரியா நல்லா அழகாக. இதுலேயும் பாருங்கள், சின்ன லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மேலே. அடுத்து இப்போ மேலே போகலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு, மெயின் ரோடு போனால் ஒரு 1.2 1.3 கிலோமீட்டர் வந்துடும். இந்த லைட் பாருங்கள், அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்டு. இப்போ இங்கே வந்து டிசம்பரில் வந்து மெட்ரோ போக ஆரம்பிச்சிடும். மெட்ரோ போச்சுன்னா இங்கே ரேட்டெலாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும், லேண்ட் ரேட்லாம். இப்போவே நீங்கள் இங்கே இடமோ வீடியோ பார்த்துட்டிங்கன்னா குயிக்காக வாங்கிடுங்க. டிசம்பரில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த ஃபால்ஸ் நீங்கள் பாருங்கள், இதுவும் அதே டிசைன் தான். இந்த லைட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு லைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம். இது வந்து ஜிம் ரூமாவோ ஹோம் தேட்டராவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரூமு. ஹோம் தேட்டருக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த ரூம் ஹோம் தேட்டருக்கு சூட்டபிளான ஒரு இந்த வார்ட்ரோப் பாருங்கள். இதுலேயும் கிளாஸ் திறந்தோடனே லைட் சரியுது. ஸ்டோரேஜ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரூமு. இதுவும் பார்க்கலாம். அழகாக நீங்கள் வந்து ஹோம் தேட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு இவ்வளோ பெரிய பங்களாக்கு இது வந்து ஹோம் தேட்டராக நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் வார்ட்ரோப் இருக்குது. இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ, பால்கனி பார்த்துடலாம். இது பாத்ரூம், டாய்லெட். இந்த ஹோம் தேட்டர் ஏரியாவில் மட்டும் பாத்ரூம் கிடையாது. ஒரு கீழே பார்த்த மாதிரி ஃபேன். இந்த எலிவேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், நல்லா அழகான ஒரு ஏரியா. ரோட் வியூ. ஆப்போசிட்டில் நிறைய வீடுகள் தான் ஃபுல்லாக. இந்த ஃபால் சீலிங் பாருங்கள், இது ஒரு டிசைனில் பண்ணியிருப்பாங்க. எல்லா ரூமுமே ஃபால் சீலிங், ஒரு ரூமுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ டெரஸ் பார்க்கலாம். அதுக்கு மேலே தான் மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யாராவது சர்வெண்ட் மேலே வந்து வேலை பண்ணுறாங்க, கெஸ்ட் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இது வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் டெரஸு. இங்கே வந்து டெரஸ் கார்டன் வைக்கிறதுக்கு அவங்களே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரஸ் கார்டன். எல்லாமே நீங்கள் தர்பூசணி கூட இங்கே வச்சுக்கலாம். எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இங்கே வந்து டெரஸ் கார்டன்லேயே வச்சுக்கலாம். மேலே வந்து மொட்டை மாடி, மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நியர்லி 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. 2925 ஸ்கொயர் ஃபீட் வரும். 39 அடி ஃப்ரண்டேஜ், 75 ஃபீட் லென்த்து, 5500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் இருக்குது. பெரிய டெரஸ். இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக நடத்தலாம் நீங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.98 crore
5.98 crore கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணித்தரேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் இருக்குது. தேவைப்படுற நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐக்கும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் என்ஆர்ஐ மட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். நாங்கள் அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ ரெண்டுக்கோ இருக்குன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன், இடம் வாங்க பார்த்துட்டு எங்களை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.